இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்று தவக்காலத்தின் 22ஆம் நாள். பிரியமான சகோதர சோலே, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைபிடிப்பதை போதிக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் யோகா குருவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வாழும் கலை என்ற ஒரு தி ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பிற்கு வெள்ளி விழா கொண்டாட வேண்டும் என்று 2006 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையில் ஒரு பெரிய விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிற்கு 20 லட்சத்திற்கு மேல் மக்கள் குவிந்தார்கள், வந்தார்கள், அந்த விழாவில் பங்கேற்றார்கள். அதிலையும் உலகளாவிய பெரிய பெரிய தலைவர்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய முக்கிய பிரமுகர்களாம் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். பத்திரிகையாளர் ஒருமுறை ரவிசங்கர் குருவிடம் கேட்கின்றார்கள், ஐயா, நீங்கள் என்ன செய்தீர்கள்? உலகளாவிய மக்களெல்லாம், அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாராம். நான் கடைபிடிக்காத எதையும் மக்களுக்கு போதிப்பதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை என்று. பிரியமான சகோதர சூழலே, இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது விண்ணரசில் பெரியவராக இருப்பவர் சட்டத்தையும் நியமங்களையும் கடைபிடிப்போர். அவர் கற்பிக்கின்ற போதுதான் அவர் விண்ணுலகில் மிக பெரியவராக இருக்கின்றார். ஏதோ கொஞ்சம் படித்து விட்டோம், விவிலியத்தை வாசித்து விட்டோம், அல்லது தத்துவங்கள் முடித்து விட்டோம், அல்லது ஈரியல் முடித்து விட்டோம் என்பதற்காக பெரிய பிரசங்கவாதியை போல இல்லாத பொல்லாததை மக்களை திசை திருப்புவதும், அல்லது ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுவதும், அல்லது ஒரு பெரிய பிரசங்கவாதியாக இருப்பது முக்கியமல்ல. அதற்கு மேலாக இறை வார்த்தையை கடைபிடித்து கற்பிப்பவரே பெரியவர். ஆலோசனை கூறுவதற்கும் அறிவுரை கூறுவதற்கும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவை அத்தனையும் கடைபிடிப்பவர் குறைவானவர்கள். பயங்கர போதிப்பார்கள், ஆனால் சொந்த வாழ்க்கையில ஜீரோவா இருப்பாங்க. வெளி மக்கள் மத்தியில ஹீரோவா இருக்கிறாங்க, ஆனா சொந்த வாழ்க்கையில ஜீரோவா இருக்காங்க. எத்தனையோ நபர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கற்பிப்பதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிப்பதை கற்பிக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு குட்டி பையில ஒரு அம்மா அழைத்து கொண்டு மகாத்மா காந்தியிடம் சென்றாராம். அவரிடம், ஐயா, என் மகன் எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஸ்வீட் பைத்தியம், இவருக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்க என்று சொல்ல மகாத்மா காந்தியடிகள், அம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழித்து அந்த சிறுவனோடு அந்த தாய் காந்தியடிகளிடம் செல்கின்றார். அப்போது அந்த சிறுவனை பார்த்து கூறினாராம், தம்பி, இனிமேல் நீ சாக்லேட் சாப்பிடாத அப்படி. நீ இதை சொல்றதுக்கா ஒரு வாரம் காக்க வச்சிங்க, இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே என்று. அப்போது காந்தியடிகள் சொன்னாரா, நானும் ஒரு சாக்லேட் பிரியர், மிட்டாய்னா எனக்கு கொல்ல ஆசை. நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கிற போது இந்த சிறுவனை பார்த்து எப்படி சாப்பிடாத அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்? இது இந்த ஒரு வார காலமாக நான் மிட்டாய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். இப்போது நான் தைரியமாக சொல்ல முடியும், சாப்பிடாத அப்படின்னு. பிரியமான சகோதரர்களே, வீட்டிலேயாவது இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடத்திலேயா இருக்கட்டும், அல்லது பங்களவிலாவது இருக்கட்டும், மற்றவர்கள் பிடிக்காத, இப்படி நடந்துக்காத, இப்படி பேசாத, இப்படி செல்போன் பைத்தியமா இருக்காத, அடிக்ட் ஆகாத என்று பிறருக்கு அட்வைஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு அறிவுரை கூறலாம், அல்லது ஆலோசனை கூறலாம்.
ஆனால் சொந்த வாழ்க்கையில் நான் அதை கடைபிடிக்கின்றன. தாயும் தகப்பனும் சண்டை போட்டுக்கொண்டு பிள்ளைகளை சண்டை போடாத, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. குடிப்பழக்கம் உள்ள தந்தை பிள்ளைகளை பார்த்து குடிக்காதே என்று எப்படி சொல்ல முடியும்? கெட்ட நடத்தையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது தாயோ தகப்பனோ பிள்ளைகளை நீ இப்படியெல்லாம் செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும்? முதலில் நாம் திருந்தி வாழ வேண்டும். அந்த சட்டங்களையும் நியமங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கக்கூடிய நபரை கற்பிக்க வேண்டும். அப்படி என்றால் நாமெல்லாம் எந்த லிஸ்டுக்கு போவோம்? நம்மெல்லாம் எங்கே தள்ளப்படுவோம்? விண்ணரசில் இடம் உண்டா? பரலோக தந்தையே இறைவா, இந்த தவ காலத்தில் 22ஆம் நாள் எங்களுக்கு நீர் கூறுவதெல்லாம் இறை வார்த்தை போதிப்பது முக்கியம். ஆனால் அதற்கு மேலாக நீ விண்ணரசில் இடம்பெற வேண்டும். நீ விண்ணரசில் பெரியவராக இருக்க வேண்டும் என்றால் கடைபிடிப்பதை கற்பிக்க வேண்டும். தகப்பனே, சொல்லொன்றும் செயலொன்றுமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செய்வதை சொல்வதில்லை, சொல்வதை செய்வதில்லை. அப்பா, நாங்கள் இனிமேலாவது இந்த தவ காலத்தில் திருந்தியவர்களாய் உம்முடைய நியமங்களையும் சட்டங்களையும் இதோ நீ சொல்லியிருக்கிறேன், இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன், தவிர அழிப்பதற்காக அல்ல. அப்பா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்து வல்லமையால் ஆற்றலால் நிரப்பி நாங்கள் கடைபிடிப்பதை மற்றவர்களுக்கு போதிக்கவும், போதிப்பதை கடைபிடிக்கவும் கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.